வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனலில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். இன்றைய தேதி 2/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை திருதியை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கூடிய அமிர்த யோகம், சுப முகூர்த்த நாள் இன்று. இன்றைய வேலை நல்ல நேரம் காலை 7 மணியிலிருந்து 30 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11 மணி 30 நிமிடம் வரை, மதியம் 1:30 2 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கும்பலக்னம், இருப்பு, நாழிகை 2, வினாழி 3. சூரியனின் உதயம் இன்று 6 மணி 28 நிமிடங்களுக்கு. கரணம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்கு சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்குள்ளே வரும். இன்றைய கோச்சாரப்படி பார்க்கும்போது ரிஷபத்திலே இருக்கக்கூடியது குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியா லக்னத்திலே கேது, சூரியன் மற்றும் சனியானவர் மகரத்தில் அமர, கும்பத்தில் அமர, மீனத்திலே ராகு, புதன், சுக்கிரன், இந்த காம்பினேஷன் இன்றைக்கி கோச்சாரத்தில் அமர்கிறது. இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே மீன ராசிக்குள்ளே சந்திரனுடைய பிரவேசம் இருக்கும். உத்திரட்டாதி அப்படின்னா காமதேவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமதேனுனாலே நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் குரு சுக்கிர பரிவர்த்தனையோட சனி ஆட்சியில் அமர இந்த வாரத்தை அந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிற ராசி கட்டத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு வீட்டில் பொண்ணு பொருளெல்லாம் சேரணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு கோயில் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு எழுமாத்தூர் கனகாச்சல குமாரன் கோவில் அப்படிங்கிற கோவிலில் சுவாமியை வழிபட வீட்டில் பொன் பொருள் சேரும் அப்படிங்கிற குறிப்பு கோவில் குறிப்பாக கொள்வோம். எப்படி வெயிலிலே இருக்கும்போது நமக்கு அதனுடைய சூடானது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வெப்பத்தை கிரியேட் பண்ணி அதுபோல் சூடு காயும் போது இருக்கக்கூடிய சூடை விட சுட்டரிக்கும் வெயில் சூடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்படி பலப்பத விதமான கதிர்வீச்சுகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம உடம்பும் சீதோஷ நிலையும் மாற்றி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்திலும் எப்படி கிரகங்களுடைய தாக்கங்கள் பூமியை தாக்குகிறது, அதனாலே கொடுக்க மனித கிரகங்களுக்குள்ளே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க அப்சர்வ் பண்ணித்தான் பஞ்சாங்கத்திலே பலன்களாகவும் செயல்களாகவும் மாற்றியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் திதிவார நட்சத்திர யோகத்திலே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞாயிறு போற்றுதும்ங்கிற ஞாயிறை போற்றுவது எதற்காக என்றால், இவர் ஒரு சூரியன் என்பது மட்டுமல்ல, கோதுமை என்ற உணவுக்கு அதிகாரி, கோதுமை என்ற தானியத்தின் அதிகாரி. நம்ம இங்கே இருக்கிறவங்கெல்லாம், நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்கெல்லாம் கோதுமையை சாப்பிடுவதற்குனாக்க இந்த பக்கம் சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி, அதனால் நமக்கு சூடு வேணும். அந்த பக்கம் வடநாட்டு சைட்லலாம் போயிட்டிங்கன்னா, அந்த பூமத்தியரைக்கு மேல் பக்கம் போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் கோதுமை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரிசி சாப்பாடு ரிவர்ஸில் கிடைக்குது. ஸோ அரிசி சாப்பாடு அவங்களுக்கு தேவை, எனக்கு கோதுமை வேணும்னு தான் ஈவினிங் ஹவர்ஸில் நம்ம கோதுமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சந்திரமானம் சூரியமானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தின கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், கண்ணாடியில் வாங்குறீங்களா, கண்ணாடி பொருட்கள், அதெல்லாம் இந்த நாளில் வாங்கலாம்.
திருதியை அப்படிங்கிற இதெல்லாம் சங்கீதம், வாத்தியம், சகல விதமான சித்திர விஷயங்கள், வீடு கட்டதை ஆரம்பிக்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். திருதியில் ரொம்ப நல்ல விஷயமாக இசை கற்றுக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் வளைகாப்பு செய்யலாம், சிற்பம் செதுக்கலாம். வீட்டிலே சுபகாரியங்கள் செய்வதற்கான திதி எதுதான் இதுதான். ஆனால் சிம்ம ராசிக்காரர், மகர ராசிக்காரர் கொஞ்சம் அம்மனை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா திதி சூன்யம் அப்படின்னு இருக்கும். 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அதனாலே அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சீமந்தம் செய்வது, பேர் வைக்கிறது, ஆலய கோபுரம் கட்டுறது, கோவில் குளம் கட்டுறது, காது குத்துறது, வியாபாரம் பண்ணுறது, வித்தியாரம்பம் பண்ணுறது, விவாகம் பண்ணுறது, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவதற்கான அத்தனை விஷயங்கள் உண்டு. இன்றைய யோகம் சுபயோகம், வித்தை பயில்றதுக்கு நல்ல விஷயம். உற்சாகமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம். விதை விதைக்கிறது, புதிய ஆபரணங்களை அணிதல், தனதானியத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுதல், வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை சுப காரியங்களை செய்வதற்கான நல்லது ஒரு காலம். என்ன சுப காரியங்கள்லாம் சுபம் அப்படின்னு வரும். தைத்துளை கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி கரணத்தை ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற தேவி தான் இவருக்கு பிரதானம். சண்டை சஞ்சரவுகளுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேஸஸ் ஃபைல் பண்ணணுன்னா இந்த நாளில் பண்ணலாம். அதேமாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறது, குடும்ப வக்கீல் வழக்குகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதில் கோர்ட் கேஸ் எல்லாம் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், 1 to 1 உட்காந்து சமாதானம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த நாளிலே இந்த தைத்துளை கரணத்திலே பண்ணலாம். அதனால் இந்த நாளை முடிந்தவரை நலிவுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு செஞ்சோம்னா அது அடிஷ்னலாக இந்த நாளையுடைய பெனிஃபிட்டை உங்களுக்கு ஸ்லீப்பிங் பெனிஃபிட்டாக கொடுக்கும். அப்படிங்கிறது ஒரு உபரி தகவலாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் இந்த நாளின் ராசிகளின் பலனை பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசி அதனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பணத்தை கொடுப்பதாகவும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவரும் பணத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்தோஷத்தையும் பணத்தையும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவரும் பணத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். உங்கள் ராசியிலே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரும் ராசியை நல்லா வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இப்போ எல்லோரும் ரெடியாக உங்களுக்கு சமர்த்தா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்போது உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம் கீழே 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அந்த இடத்துல காமதேனு அப்படிங்கிற அந்த அதிதேவதையுடைய இடத்துல சந்திரனானோ பயணிக்கிறார். அப்போ நேச்சுரலி உங்களுக்குடைய வரக்கூடிய செலவுகள் எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு சென்று நீங்கள் போய் பசுப்பித்தல்னு கேரளாவில் சொல்லுவோம், கையில் பழத்தை வச்சு வாயில் ஊட்டி விடணும், அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு செலவுகள் கம்மியாகும், வரவுகள் ஜாஸ்தியாகும் என்ற ட்ரிக்கை மனசில் வச்சுக்கோங்க. இது நல்ல பரிகாரம். இதை பண்ணினாக்க உங்களுக்கு வரவு ஜாஸ்தியாக வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத செலவுகள் எதுவும் ஏற்படாது. இல்லை நான் வீடுகளில் இல்லை அப்படிலாம் போக முடியாதுன்னா வீட்டில் காமதேனு படம் இருந்ததுன்னா அதுக்கு நைவேத்தியமாக பழத்தை வைத்துவிட்டு வாசலில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆடோ மாடோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இதுவும் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த நாளே சுபிட்சமான நாளாக ஆட்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் போதும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கவலைப்படாதீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிற குரு உங்களை கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். கோவப்படுத்துறது, அதிகமாக கோவப்படுத்துறது, என்னன்னு புரியாமல் இனம் புரியாத கவலை ஏற்படுத்துவது. இந்த மாதிரி சூழ்நிலையில் 11ஆவது இடத்துக்குள்ளாரே லாபஸ்தானம் என்ற ஸ்தானத்திலே சந்திரன் நுழைவது இன்றைக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே
ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே டுடே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியது சூரியன். அவர் உங்களுக்கு உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணின சந்தோஷத்தை கொடுப்பார். அப்படின்னா ஆஃபீஸ்க்கெலாம் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணி செய்து கொண்டு அவரை நல்ல பாராட்டுதலும் உண்டுதலையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அலுவலக சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பொருள் சேர்க்கைகள் எல்லாம் வரும். நீங்கள் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளே அமைய வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சந்திரன் அவர் 11ல் அமர்கிறார். அதனால் பைசா எப்படியோ வீட்டிலேருந்து வசூல் பண்ணிடலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் குடும்பத்தில் கவலைகளை கொடுத்தாலும் உங்கள் கணவர் உங்கள்கிட்ட பைசா கொடுத்துட்டு போயிடுவார். எப்படியோ வச்சுக்கோமா, நல்லதாக செய்யுமா, ஏதாவது நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் கவலை இல்லாமல் பைசா வந்துடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அழகாக நிர்வகிச்சிருவீங்க. இன்றைய நாள் இன்னும் மேலும் இனிதாக்கு மாற்றுவதற்கு 5 என்ற எண் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான எண். 5, 7 என்ற எண்ணும் வெள்ளை கலரும் ரொம்ப நல்ல விதமான பெனிஃபிட்டை கொடுக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் உங்களுடைய லக்னத்திலும் ராசியிலும் அமர்ந்திருக்க 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு வியாதியையும் விரயத்தையும் நாசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண ஸ்டேஜில் 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார் சந்திரன். அப்போது மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனசில் ஒரு சின்ன தெம்போடு இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த நாளை நீங்கள் இனிய நாளாய் மாற்றுவதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு புதன் அவரும் 10ஆம் இடத்துல இந்த சந்திரனுடன் அமர்ந்திருக்கிறார். சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் போன்ற விஷயங்களுக்கு கொடுத்தாலும் ஆஃபீஸில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள காசிப்ஸ்குள்ளே இன்டர்வியூ ஆகிடாதீங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி விட்டுப்பார். மனசில் அவன் இப்படி பண்ணியிருப்பானோ இவன் இப்படி பண்ணியிருப்பானோ கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து ஊற்றுவார். அதெல்லாம் கிட்ட போய் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் தள்ளி ஓரமாக உட்காந்துக்கிடுங்க. எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக பல விஷயங்களில் மாட்டி கொண்டு விடுவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கூட கேட்டுக்கிடாதீங்க. தேவையில்லாத காசிப்ஸ் தான் உங்களை பிரச்சனையில் மாட்டும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாளில் ஸ்மூத்தாக வெளியில் வந்துடலாம். இந்த நாளை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக ஆக்கிறதுக்கு 6 என்ற எண் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஸ்கோப்பை கொடுக்கும். அதே போல் வெளிர் கலர் சில்வர் கிரே இல்லைன்னா சில்வர் கிரே வெளிர் கலர் துணி இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லதொரு கலர் காம்பினேஷனோட இன்றைய டேவை அழகாக வெளியில் கொண்டு வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இரவு தூங்கும்போது இன்றைக்கி யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிவிட்டு அமைதியாக தூங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேஷன் டேவாக இருக்கும். வாழ்க்கை வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களோட ராசியிலிருந்து 9ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளே நுழைகிறார். நார்மலாக 9ஆம் இடத்துல சந்திரன் நுழைந்தாக்க கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு ரிப்பீட்டடாக பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லா விஷயமும் நடக்கும். அவசரப்பட்டால் பதறின காரியம் சிதறிடும் அப்படிங்கிறதுனால அவசரப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 8ஆம் இடத்துல ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பெனிஃபிட்டை கொடுக்காத சூழ்நிலையும், சனி அமர்ந்திருக்கிறதும் 8ஆம் இடம்ங்கிறனால உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாதையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் தான் 8 அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திரனானவர் மூவ் பண்ணி 9ஆம் இடத்துல போகிறதும் பெருசாக தடையை தான் கொடுக்கறதுனால பெருசாக அமைப்பு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்கிறார்.
சுக்கிரன் அமர்ந்ததுக்கு கொஞ்சம் பெட்டராக பெனிஃபிட்டாக கொடுக்கும். புதன் அமர்ந்திருப்பது கொஞ்சம் பெனிஃபிட்டாக கொடுக்கும். அதனால் புத சுக்கிர காம்பினேஷன் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குனால 5, 6 இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப டெஃபினட்டாக நல்ல நம்பர் இன்றைக்கி. அதுவும் பச்சை கலரும் சிவப்பு கலரும் கலந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து இன்றைக்கி கையில் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வதற்காகவும், வீட்டிலே சில வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும், அந்த எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காகவும் இன்றைக்கி அதுக்கான செலவுகளுக்கான பணங்கள், லோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். சின்ன சின்ன கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அதேபோல் நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நலிவுற்ற பெண்களுக்கு ஆதரவாக காசு பணங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கான ஹெல்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன லைனப் பண்ணி கொடுக்கும். அடுத்த வேலை நான் இப்படிலாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நம்ம அடுத்தது நான் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்களான நீங்கள் கொஞ்சம் எதுக்குமே முன்னின்று முயற்சி செய்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் இலகிய மனசு, எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதை இன்னும் நல்லா செஞ்சிங்கன்னா உங்களை முதன்மைப்படுத்தின காரியங்களான உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களுடைய ரேட்டிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் நாதன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே என் ஸ்கூல் டீச்சர் மாதிரி. ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி வந்து கிளாஸில் அட்டென்டிவாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போது உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய ராசிநாதன் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கார், அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார். அப்படின்மா சூரியன் இப்பவும் பயணித்து கொண்டு இருக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் அதே தொற்று நோய் இருக்கும். நீங்களும் பயணித்து கொண்டிருக்கிற அலைச்சல் என்ற நோய்க்குள்ளே இருப்பீங்க. அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிறைபிடித்து கொய்தி மாதிரி ஒரே இடத்துல இருந்தவர் நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கும் வேண்டும். போவோம், வேலை போட்டு குடுக்குன்னு ஓடி வந்துடணும், எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க சனீஸ்வரன். அப்போது கண்டினியூவாக உங்களை கண்காணிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸிங்குள்ளே தான் வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஆஃபீஸில். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் உங்களை பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணி எங்கே போனீங்க அங்கே போனீங்கன்னு கேள்வி கேட்டு அதனால் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் 8ஆம் இடத்துல நமக்கு இன்றைய சந்திரன் போகிறார். அப்போ 8ல் போனால் என்ன ஆகும்னா அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டம சந்திரன் அப்படிமோ சந்திராஷ்டமம் வந்துடும். அப்போது உங்களுக்கு பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அஷ்டமத்தில் இருக்கிற சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் இருந்தாலும் கவனமாக செல்வது. இன்றைக்கு தேவையில்லாத உணவு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மௌன விரதமாக இருந்தால் கூட நல்லது. ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை பிரச்சனைகளை கொண்டு மாட்டி விடும்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் இன்றைக்கி அழகாக லைனப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் காரியம், இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பண்ணினா கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரித்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எது வந்தாலும் செய்வேன்னா கொஞ்சம் ஆபத்தில் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அடுத்தவருடைய காரியத்தை அவசியம் இன்றைக்கி எடுத்து செய்யாதீங்க. உங்களுடைய காரியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சுக்கிரன் நல்லா இருக்குது சார், எனக்கு பரவாயில்ல சார், அதனால் எனக்கு அவங்க அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் சார்னா வம்பு வேண்டாம். யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. இருக்கிறது போதும், உங்களுக்கு வர்றது போதும்னு வச்சுருங்க. அமைதியாக இருங்க. இன்றைக்கி நாள் அமைதியாக சுபிட்சமாக முடிச்சிடலாம். தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்யூட் பண்ணி உங்களை எதாவது பண்ண சொல்லித்துனா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுறது நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய ஞானகாரகனான கேது அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். எதையுமே பெருசாக சாதித்து விட வேண்டும் என்ற ராகு. இவங்க 2 பேர் காம்பினேஷனும் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களை என்ன ஆட்டி படுக்கிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் இந்த பக்கம் இருக்கிறான், ஒருத்தன் அந்த பக்கம் இருக்கிறான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ தூரம் இழுக்கிறாங்க 2 பேரும். கூட உங்களுடைய புதனை சேர்ந்துக்கிறார், ராசிநாதனும் சேர்ந்துக்கிறார். அவர் கொஞ்சம் சுகத்தையும் கொடுக்குறார், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் அந்யோன்யமாக ஐக்க மத்தியமாக எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, சந்தோஷத்தை பேர்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணுறார். அதனால் அவர்னால நீங்கள் பொழைச்சிங்க. இல்லைன்னா இந்த வாட்டிக்கு பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சுக்கிரன் அவ்வளோ ஸ்திதியில் நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது, நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை.
குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஓடி போனவருக்கு 9 குருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் 9ல் இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதில்லை, அதுவும் பணம் விரயத்தை கொடுக்கக்கூடியதாக அமர்ந்து விடுகிறார். உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சனி நல்லவராக அமைகிறார், பொருளை கொடுக்கக்கூடியவராக அமைகிறார். அதனால் சூரியனும் சனியும் ரொம்ப சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு தேதியில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர்னால் 3, 8 இல்லைனா 1, 3, 8 அப்படின்னு இந்த நம்பர் 3 சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். முடிந்தவரை நீல கலர், வெளிர் நீல கலர், வெளிர் மஞ்சள் இந்த மாதிரி துணிகளை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அதற்கான பெனிஃபிட் உங்களுக்கு டெஃபினட்டாக ரீபோர்ட் ஆகும். இன்றைய நாளில் நீங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் போதும். மற்றபடி எஃபெக்டிவில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே போகக்கூடிய அந்த சந்திரனுடைய எஃபெக்ட் ஆனது உங்களை பெருசாக பாதிக்காமல் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால் இன்றைக்கு சுபிட்சமான நாளாக 8வது டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கேது அமர்ந்திருக்க, ராசியின் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குருவானவர். உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறான்னு போய் பார்த்தா 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோடைய தேவை என்னென்னா காரியத்தெல்லாம் கெடுத்து விட்டுறது. சரி, 8ஆம் இடத்துல இருந்தால் சொன்னீங்களே அவராக நல்லவர்னா அவர் கொஞ்சம் பயத்தை கிரியேட் பண்ணுவார். சரிங்க, 12ஆம் இடத்துல ஒருத்தர் சொன்னீங்களே அவர் என்ன பண்ணுவார்னா அவர் செலவை கிரியேட் பண்ணுவார். அப்போ யார் தாங்க நல்லதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சந்திரன். அவர் 6ஆம் இடத்துல அமர்வது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே அவர் பயணம் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எதை கேட்டாலும் மகிழ்ச்சி அப்படின்னுவாங்க, அது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் மனசுலேயே சந்தோஷத்தை வர வைத்துக் கொள்வீர்கள், மனசில் வந்ததை வெளியிலையும் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார். உங்கள் முகத்தை பார்த்தோன்னே மலர்ந்த முகமாக இருக்கும். என்ன சார் நேற்று வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்த, ஆமாம் நேற்று கொஞ்சம் நல்லா இல்லை, உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஜோஷாக பழகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே துலா ராசிக்காரர்கள் எப்பவுமே எல்லாரோட மிங்கிளாகி போகிறதுல ஈஸியாக போயிடுவீங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருக்கும் போவீங்க. புதன் உங்களுக்கு நல்லவர். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக உங்களோட பக்கத்தில் இருக்கிறதுனால லாபம் உங்கள் பட்டுன்னு வந்து சேர்ந்துடும். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கவலையை உங்கள் அதை க்ரியேட் பண்ணுவதனால கொஞ்சம் மனசுக்குள்ளே கவலையை வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருக்கிறது கொஞ்சம் சகஜமாக இருக்கிற விஷயம். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய வாட்டி யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களாக கொண்டு விடும். அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதுவாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நேச்சர். அந்த நேச்சர் க்ரியேட் பண்ணுற சந்தோஷத்தில் இன்றைக்கி நாட்டில் நீங்கள் அமைதியாக நடத்த முடியும். உங்களுடைய சந்திரனுடைய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கிட்ட அவ்வளோவா பெரிய எஃபெக்ட் கொடுக்கலனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிற காரணத்தினால சந்திரனுடைய எஃபெக்டுடைய பெனிஃபிட்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. சந்திரனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னாக்கா, அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதும் காமதேனு என்ற நட்சத்திர அதிதேவதையாக வைத்திருப்பதனாலும் நீங்கள் பக்கத்தில் நீங்களும் கால்நடை என்றது ரொம்ப பிடிக்கும்னால பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் ரோட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உணவளிப்பதனாலே உங்கள் மகிழ்ச்சியில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தினால வாழ்க்கையிலேயே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவீங்க இந்த டேயை. அதனால் நல்ல நாளாக அமையட்டும். அதற்கு எல்லா வல்லம் இறைவன் உங்களுடன் துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசி ஆசீர்வாதத்துடன் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லோட உங்களையே பார்த்து அனுகிரகமாக இருக்கக்கூடிய குரு. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானம் அப்படின்னு இடத்துல பயத்தை கொடுத்தாலும் உங்கள் ராசியின் 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த ஞானக்காரகன் உங்களுக்கு பணத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வைத்திருப்பதனாலும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் என்ற இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது, அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனாலே ஒரு நல்ல வரவுக்கு வாய்ப்பு கொடுப்பதனாலும் அந்த இடத்திலே ராகு அமர்ந்ததும் புதன் அமர்ந்தனாலும் வரவுக்கேற்ற செலவையும் அமர்ந்தனால் வந்தது போச்சு அப்படிங்கிறதுனாலையும் போராத்துக்கு இப்போ 5ஆம் இடத்துல வந்திருக்கிறது உத்திரட்டாதி அப்படிங்கிறதுனால
சந்திரனும் வந்த காசை பிடிங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேமிப்பு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துடணும். இன்றைக்கி செலவு அதிகமாக வச்சுக்காமல் எக்ஸ்ட்ராவாக எப்படி செலவு வரும்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒன்று மொபைல் பார்ப்பீங்க, எதுலேயும் ஒன்று பார்ப்பீங்க, இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண சொல்லும், இது மாதிரிலாம் பண்ண சொல்லும் மைண்டில். அதெல்லாம் தேவையில்லாமல் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி தேவையில்லை. அதெல்லாம் முடிந்தவரை ஆன்லைன் மார்க்கெட்டிங்குள்ளார நீங்கள் இன்றைக்கி உள்ளே போகாதீங்க. தேவையே இல்லை. டிஜிட்டல் ஐட்டம்ஸ்குள்ளார எதுவுமே போகாதீங்க. ஆஃப்லைனில் போகலாம்னா அதுவும் வேண்டாம். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். புதுசாக எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. அதுவும் ஸ்பெஷலி நீங்கள் பண்ணக்கூடியது குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால குழந்தைகள் கல்வி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அமைதியாக பாருங்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வோம். குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வது, அவங்களுடைய கட்டுமானத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கிறத செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி கரெக்டான வேலையாக இருக்கும். இதை தவிர நீங்கள் ஏதாவது அதிகமாக யோசித்தால் விரயங்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு சேமிப்பு கரைந்து விடும் என்ற காஷன் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் 4-8 என்ற எண்ணை நீங்கள் மனத்தில் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த 2 எண்ணும் உங்களுக்கு எப்போனா விரயம் பண்ணணுன்னா அந்த விரயத்தை எப்படி பண்ணினா அந்த விரயத்திலேருந்து வெளியில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நீலக்கலர், வெளிநீல கலர் இதெல்லாம் உங்களுக்கு சட்டைகளாக போட்டுக்கிறதோ இல்லை துணிகளாக வைத்துக்கொள்வதோ உங்களுடைய கஷ்ட நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இதை செய்வதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் பெனிஃபிட்டாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடம் என்ற இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து விடுகிறார். 5லிருந்து 6லே அமர்ந்து விடுகிறார். 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்த்து விடுகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 7லேருந்து அவர் பார்க்குறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை. உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்குள்ளர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளர சந்திரனானு பிரவேசிப்பதும் அவ்வளோ நல்லதில்லை. ஏற்கனவே கொஞ்சம் நோய் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள் உங்களுக்கு உண்டாகும். இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், சுக்கிரனும் 4ஆம் இடத்துல அமர்வது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரூவ் ஆகி அவங்களால் வரக்கூடிய குழப்பங்களை கொடுத்துவிடும். புதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு உடம்பிலே அசதியும் சோர்வையும் கொண்டு வந்துவிடும். நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய நல்ல தன்மைகள் உங்களுக்கு வேண்டும், சுறுசுறுப்பு தன்மைகள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தீர்களானால் நல்லது நடக்கும். உழைப்பு 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 அப்படின்னு சொல்லுவான். அந்த 3 வாட்டி அந்த உழைப்பை சொன்னது ரீசன் என்ன, அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் பேஸ் யூ பெட்டர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராபப். அதை அழகாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு சனீஸ்வரன் ரெடியாக இருக்கார். பணத்தை லாபம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவரும் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் இன்று உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே அவர் சந்திரன் பயணிப்பதும் உங்களுக்கு உழைப்பின் உயர்வை காட்டும். அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வால்வ் ஆகி இன்றைக்கி உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இன்றைக்கு சாயங்காலம் அவசியம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 11 தடவை சுவாமியை சுற்றி விட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. முடிந்தால் ஒரு 5 விளக்கு வாங்குங்க, நெய் விளக்கு வாங்கி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஏற்றி வச்சுட்டு வாங்க. நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு பல விதத்திலும் பலன்களாகவும் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக இந்த நாளிலிருந்து அமைத்து விடுவார். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, இவர்களுடன் சேர்ந்து சந்திரன் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே இருக்கப் போகிறார். சனி 3ஆம் இடத்திலே இல்லாமல் 2ஆம் இடத்திலே இருப்பது உங்களுக்கு நல்லதல்ல. அதே போல சூரியன் 2ஆம் இடத்திலே அமர்வது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்திலே சூரியன் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. கர்க மகரிஷி சொல்கிறார், 2 கிரகங்களும் 2ஆம் இடத்துல அமரும், சூரியனும் சனியும் அமரும்போது அவர்களுக்கு பிரச்சனைகளும் நோய்களும் வரும்னு சொல்லியிருக்கார். அதனாலே மனக்கவலைகளும் நோய்களையும் வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது மனசில் ரொம்ப கவலை இருக்கும்.
எப்போ சார் இதுலேருந்து விடிவு வரணுன்றதுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வச்சுக்கோன்னு நகர்த்தி விடுறார் காயை. சுவாமி நகர்த்துறதுனால என்ன ஆகுது, 3ஆம் இடத்துல சந்திரனான பிரவேசிக்கிறதுனால லாபம் கிடைக்கும். அங்கே 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஏற்கனவே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திக்காரகன் புத்தியை கம்மி பண்ணியிருப்பார். நீச்சஸ்தானம் என்றால் புத்தி குறைஞ்சாலும் உங்களுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிடும். உங்கள் வேலையை செய்து கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு, அவரும் நல்ல ஸ்திதியில் தான் இருக்கார். 6ஆம் இடத்துல அனைத்து விதமான பலன்களையும் 11ஆவது அதிபதியாக அமர்ந்து கொடுக்கக்கூடியவர். சுகத்தின் ஸ்தானத்தின் 4ஆம் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவு என்ற காரணத்தில் அமர்ந்திருப்பது, வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு நெகட்டிவிட்டி தான். மற்றபடி நல்லது தான் நடக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் பலதும் க்ரியேட் பண்ணி அழகாக பண்ணி கொடுக்கக்கூடிய சினாரியோவில் தான் இந்த நாள் அமைகிறது. கொஞ்சம் இனிஷியலு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டேவாக இன்றைக்கி டே அமைஞ்சிரும். கொஞ்சம் எஃபர்ட் மோர் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் போடணும். சாயங்கால வேளையில் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை சுற்றிட்டு 2 தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. ஏன்னா கேது அமர்ந்திருக்கிற இடம் 9ஆம் இடம். அவருடைய அருள் இல்லாமல் உங்களால் ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. ஏன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திர தேவதையாக வருவார், நட்சத்திரமாக வருவார். அந்த நட்சத்திரத்தினுடைய இது பெனிஃபிட் யானைன்னு வரும். அப்போ நேச்சுரலி நீங்கள் செய்ய வேண்டியது, யானைக்கு என்ன செய்யணும், போய் 2 தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பிள்ளையாருக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்டு. இதை பண்ணினேன்னா மகர ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் அப்படியே ஒன்று சேர்ந்துடும். அதனால் நல்ல விஷயங்கள் நல்லது பலதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய உண்டு. கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளையார் அருளாலே அனைத்தும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே சூரியன் சனி 2 பேரும் அமர்ந்திருக்க, சுக்கிரன் புதன் ராகு மற்றும் சந்திரன் என்று 4 பேர் கூட்டணி அங்கே போய் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ராகுவை விட்டுட்டு மற்ற 3 பேர் கூட்டணின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் அப்படிங்கிற கூட்டணி. கர்க மகரிஷி சொல்கிறது எப்படின்னாக்க, வர்ற பணத்தெல்லாம் அழகாக வச்சுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது தன விரயமாக இருந்தாலும் 2ஆம் இடம் என்று லக்ஷ்மி கடாட்சமான இடமாக இருப்பதனாலே, 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்ததனாலே புதன் அமர்ந்ததனாலே நன்மை பல வரும்னு கர்க மகரிஷியோட கோட்பாடு இருக்குது. அப்போ கூட்டு முயற்சி கூட்டு கிரகங்களாக இந்த இடத்துல இருக்கும்போது மகரிஷி இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லது நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். செலவு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறாரு. வந்த வரவுக்கேற்ற செலவு, சேமிப்பு முடியாத செலவு இல்லை, வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆனால் செலவும் இருக்கும்னு இண்டிகேட் பண்ணிட்டார். ஆனால் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார், ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நமக்கு நோய் கொண்டு போய் மனசுக்குள்ளே ஒரு கிரேசத்தை கொடுப்பார், கொஞ்சம் புத்தியை கம்மி பண்ணுவார், இதெல்லாம் இருக்கும் வாஸ்து ஆனால் பைசா மேட்டரில் நம்ம பைசா வந்துடும். இதுதான் மேட்டர். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் ஆஃபீஸில் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பேசுறது பழகிக்கிடுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் வேண்டாம், ரொம்ப டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சமஸ்கிருதம் சொல்லலாம் சிதப்பிரஜன்னு சொல்லுவது, விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விட்டு பிடிச்சிட்டு அமைதியாக விட்டுருங்க. அடுத்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை கொடுக்க வேண்டாம், 2மே வேண்டாம். அப்படி இருந்தீங்கன்னா ஸ்மூத் ரன்னிங் அப்படி அழகாக போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோடு இருக்கும், சண்டை கச்சபச்சன்னு இருக்கும். அதனால் இந்த கடாட்சம் குரு கடாட்சத்தமாக இருக்குது, அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மனசு கொடுக்கும். அதுவும் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒரு லிமிட்டு, அந்த லிமிட் இதுதான் அப்படின்னு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய புத்தி குறைவு அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசாமி இருக்குது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பண்ணினெல்லாம் கும்பராசி ஈஸியாக இன்றைக்கி வெளியில் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன், சந்திரன், புதன் மற்றும் ராகு. ராகு சாயா கிரகம்னு விட்டோம்னா மற்ற எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டுடுது அப்படின்னு போயிட்டு அந்த காலத்தில் ரிஷிக்கிட்ட கேட்குறாங்க. கர்க மகரிஷின்னு பேர். அந்த மகரிஷிகிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரே என்னுடைய லக்னத்தில் அப்படின்னா அது நல்ல லாபத்தை கொடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார்.
சரி புதன் அமர்ந்திருக்காருன்னார், அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கெங்கே போய் வெளியில் கொஞ்சம் அலைஞ்சு திரைக்குடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதனால் அதுவும் நல்லதுன்ட்டார். சந்திரன் அமர்ந்திருக்கிறாருன்னார். சந்திரன் அமர்ந்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும், இன்ட்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது கொஞ்சம் பணம் வரும், கொஞ்சம் அலைச்சல் உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படிங்கிறதும். ராகு அமர்ந்துருவது சாயா கிரகம் அப்படிங்கும்போது அது புத்தியை தடுக்கும் அப்படிங்கிறதும் பலன்களாக மாற்ற வேண்டும். இந்த சந்திரன் அமர்ந்து உத்திரட்டாதி அப்படிங்கிற நம்ம தான் கொஞ்சம் மறதி உண்டு, எந்த காரியத்தையும் முழுசாக செஞ்சு முடிக்க முடியாது, பாதி பாதியில் நிற்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ தூரம் மறதி இல்லாமல் செய்யக்கூடியமோ அவ்வளோ தூரம். ஒரு தடவைக்கு 4 வாட்டி ரீகால் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரீகால் பண்ணி கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் ஃப்ளோ பெனிஃபிட் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இல்லைனா அங்கங்கே ஸ்டக்காகி நின்றுட்டுருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் காஷனாக இருங்க. மறதி ஜாஸ்தி உண்டு. கீழே இறங்கி போய்ட்டு மாடியிலேருந்து குரல் கொடுப்பீங்க, கீழே வந்து குரல் கொடுப்பீங்க, சாவியா வச்சுட்டேன், வண்டி சாவி கொடுன்னுவீங்க. ஆஃபீஸ் போய்ட்டு உங்கள் ட்ராவ் சாவி மறந்துருப்பீங்க, காரில் உட்காந்து கார் சாவி மறந்துடுவீங்க. இப்படி நிறைய மறதிகள்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டால் போதும். மற்றபடி இன்றைக்கி பண வரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தாலும், லக்னத்திலே உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு இருக்கிற சுக்கிரனால் பெனிஃபிட் நிறைய இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதனால் எப்படியோ பணம் வந்துடும், செலவுக்கேற்ற பலம் அப்படின்னு சொன்ன மாதிரி 2 ஈக்குவலாக வந்துடும். இன்றைக்கி டேவை கம்ஃபர்ட் ஜோனோட அழகாக ஓட்டிடலாம். ரொம்ப பெரிய கவலையெல்லாம் வேண்டாம். மறதியை மட்டும் கொஞ்சம் மனசில் மறக்காமல் வச்சுக்கிடுங்க. வாழ்க வளத்துடன்.